காட்டில் எல்லா பக்கட்டும் ஒரே பயம் நிறைஞ்சு இருந்தது. ஏன்னா அந்த காட்டு முழுக்க இருக்க குட்டி பறவைகள் எல்லாத்தையும் ஒரு கழுகு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததாம். அச்சோ, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயும் போக முடியல. இந்த கழுகு வந்து எல்லா குழந்தைங்களையும் எடுத்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. என் குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், முந்தா நேத்தி கூட அந்த கிளியக்காவோட குழந்த காணாமல் போச்சான். உச்சிச்சோ, நம்ம குழந்தைங்கள நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னையும் கழுகு வந்து தூக்கிட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் நான் இல்லாமல் நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கல்லம்மா. ஆஹா மின்ட்டு, அப்படியெல்லாம் நீ பேசாத. நீ இல்லாமல் என்னால் எதையுமே நினச்சி பார்க்க முடியாது. நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த கழுகை போய் பார்க்கலான்னு பறந்தது. ஒரு வழியாக பறந்து 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 போய் கழுகு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிது. ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தது அம்மு. அங்கே கழுகு அழுதுட்டு இருந்தது. குட்டியே, நான் என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைங்கள்லாம் காணாம போகுதா. நான் உனக்காக சாப்பாடு தேடலான்னு போனால் எனக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேனுது. இந்த காட்டில் எல்லாரும் நான் தான் எல்லாத்தோட குட்டி பறவைகளையும் எடுத்து சாப்பிட்றேன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் எனக்கு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்க மாட்டேனுது. அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும். நம்ம இப்போதைக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம்மா. ஆமாம் குட்டியே, நான் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சாப்பிட்டுக்குவோம். இந்த காட்டு பறவைகள் எல்லாம் நம்மளை எப்படியோ நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு கழுகும் கழுகோட குட்டியும் பேசிகிட்டு இருந்ததை அம்மு கேட்டது. தான் வீட்டுக்கு இதை நினச்சிக்கிட்டே பறந்தது அம்மு. அம்மா, நீங்கள் கழுகை பார்த்தீங்களா? நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்கன்னு எனக்கு இருந்தது. மின்ட்டு, நான் கழுகை பார்த்தேன். ஆனால் கழுகு எல்லாத்தோட குழந்தைங்களையும் திருடுறது கிடையாது. என்னம்மா சொல்கிறீங்க? கழுகு திருடுறது இல்லையா? அப்போ எல்லா பறவைகளோட குட்டிகளும் காணா போகுதே, அதை யார் எடுக்கிறா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அம்மு. அடுத்த நாளே அம்மு ஒரு சில சாப்பாடு பொருட்களை எடுத்துக்கிட்டு கழுகை பார்க்க போச்சு. கழுகாரே, இந்தாங்க சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. ஆ அம்மு, இந்த காட்டில் எல்லாருமே நான் தான் திருடுறேன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீ என்னடனா எனக்கு சாப்பாடு வந்து கொடுக்குற? கழுகாரே, எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வேலை எதையும் பண்ணலைன்னு. அதனால தான் நீங்கள் சாப்பாடுக்கும் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் இதை சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைக்கும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் திருட இல்லைன்றத இந்த காட்டுக்கு நம்ம நிரூபிக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாரும் சேஃபாக இருக்க முடியும். நீங்களும் நல்லா சாப்பிட முடியும். ஆனால் அது எப்படி முடியும் அம்மு? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இப்படி ஓடி ஒளிஞ்சு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் முன்னாடி வந்து நீங்கள் நடு காட்டில் ஒரு கூடில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். அப்போ மற்ற திருடன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அம்மு. அதே மாதிரியே கழுகும் காட்டோட நடுப்பகுதியில் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வீடு கட்டுச்சு. தன்னோட அன்றாட வாழ்க்கையை அது ஃபாலோ பண்ணுச்சு. அது டெய்லிக்கும் போய் மீன் எடுத்துகிட்டு வந்து தான் குழந்தைக்கு கொடுத்தது. இதை எல்லா பறவைகளும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் கழுகோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாச்சு. ஆனால் காட்டில் முட்டைகளும் குட்டி பறவைகளும் காணா போயிட்டே தான் இருந்தது. ஒரு நாள் ஒரு குட்டி பறவையோட காக்கு பறந்து போனதை பார்த்துச்சு கழுகு. இம்மீடியட்டாக போய் அந்த காக்குவை பிடிச்சிருச்சு கழுகு. அதுக்கப்புறம்
காக்குவை கொண்டு போய் எல்லாத்துக்கும் முன்னாடி நிறுத்துச்சு கழுகு. அப்பதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கழுகு திருடன் கிடையாதுன்னு. காக்கு தான் திருடனே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? செய்யாத ஒரு தப்புக்காக என்றைக்குமே நம்ம பயந்து போய் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.